அவங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் எப்பயோ செத்து போயிருக்கணும்க்கா. அவங்க பண்ண உதவியாலதான் நான் இன்னைக்கு ஒரு மனுஷியா உயிரோட வாழ்றேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதே அவங்களாலதான்க்கா. நான் வேலைக்கு சேர்ந்ததும் அவங்கதான் காசை வேஸ்ட் பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வை, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தாதான் பெரிய பெரிய செலவெல்லாம் சமாளிக்க முடியும்னு சொன்னாங்க. சேமிப்புங்கிறது தான் உன்னோட முதல் செலவா இருக்கணும்னு எனக்கு அவங்கதான்க்கா சொல்லி கொடுத்தாங்க. அத கேட்டுதான் எங்க ஊர்ல ஒருத்தர் சீட்டு பிடிச்சாரு. நானும் சரின்னு சீட்டு போட்டேன்க்கா. அட பரவாயில்லையே, உன்ன பொம்மி கரெக்டா தான் வழி நடத்திருக்கா. ஆமாக்கா, பொம்மி அக்கா சொன்னதுனாலதான் அந்த சீட்டையே க்ளோஸ் பண்ணி எடுத்து அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். என் மாமியார் சாதாரணமான ஆள் இல்லக்கா. நான் சீட்டு போடுறத மோப்பம் புடிச்சு அந்த சீட்டு பணத்தை என்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் பொம்மி அக்கா முந்திக்கிட்டு அந்த சீட்டு பணத்தை என்கிட்ட கொடுத்து வை, உனக்கு பணம் எப்ப தேவை இருக்கோ அப்ப வந்து வாங்கிக்க சொன்னாங்கக்கா. அதனாலதான்க்கா நான் எல்லாத்தையும் பொம்மி அக்கா கிட்ட கொடுத்திருந்தேன். இது என்னடா இது புது பிரச்சனை ஆகிது? ஓ, பொம்மி கிட்ட நீ எவ்வளவு பணமா கொடுத்து வச்சிருக்க? சீட்டு பணம் முழுக்க ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும்க்கா. அது அத்தனையும் பொம்மி அக்கா கிட்ட தான்க்கா இருக்கு. ஐயோ, இப்போ பணத்தை கேட்டுதான் வந்துக்கிறாளா? சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன். சரிங்கக்கா. என்னம்மா இது? ஏன் இப்படி பண்ண? வாழற வீட்டுக்குள்ள ஏன் சாகறதுக்கு முடிவெடுத்த? ஏமா அப்படி பண்ண சொல்லு. எங்களுக்கு இந்த கெட்ட பேர் காலத்துக்கும் அழியாதேம்மா. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் எவ்வளவு மன கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த வீடு தழைக்குமா? ஏமா அப்படி பண்ண சொல்லு. அட என்னம்மா நீங்க போய் இவகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறியா? எங்க இருந்தோ வந்து பொம்மி பேரை சொல்லிக்கிட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து சாக போறியா? நீ சாகிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? நீ முதல்ல வெளியே கிளம்பு. பத்து, கொஞ்சம் அமைதியா இரு பத்து. எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? அந்த பொண்ணு இப்பதான் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கா. அவளை போய் சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏன் வாய் அடைங்க. பேசாம போ. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த வீட்ல அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுப்பாங்க. அம்மா கவிதா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் எங்க அத்தை மாமா கிட்ட சொல்லு. அவங்கதான் வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க நிச்சயமா நல்ல விதமா தீர்த்து வைப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதம்மா. என்னம்மா, என்னதான் உன் பிரச்சனை இப்போ சொல்லு. ஐயோ, என்னத்த சொல்ல போறாளோ? நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொன்னல, அப்புறம் இன்னத்துக்கோசரம் எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து பங்கமா மாட்டி விடுற மாதிரி பண்ணிருக்கிறா. பொம்மி அக்கா கிட்ட என்ன பண்ணா? அவதான் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமா? ஐயோ, அவங்கள நான் தப்பா சொன்னா என் நாக்கு அழுகிடும். அவங்கதான் நான் இப்ப வாழ்றதுக்கே காரணம். நல்லா வாழ்ந்த போ. சீட்டு பணத்தை பொம்மி அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ அக்கா கிட்ட அதை திருப்பி கேட்டு அதான் நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டேன்ல. இங்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் பேசாத, விட்டுரு. இல்லக்கா, அது தயவு செஞ்சு எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லிராத. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவிதா, என்னம்மா நகை?
என் மாமியாருக்கு பயந்து ஆ. என் 50 பவுண்ட் நகையும் சேர்த்து பொம்மி அக்கா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். பொம்மி, இது வரைக்கும் நீ எதையுமே மறைச்சது இல்லையம்மா? இந்த நகை விஷயத்தை பத்தி இது வரைக்கும் நீ எங்ககிட்ட எதையுமே சொன்னது இல்லையம்மா? பதில் சொல்லு பொம்மி, உங்ககிட்ட தானே நான் கேக்குறேன். இவ எப்படி பதில் சொல்லுவா? பொம்மையா இருந்தா தைரியமா பதில் சொல்லுவா. இவ தான் ஃப்ராட் ஆச்சே. ஐயோ, ராணி அவங்க இப்படி லாக் பண்றாங்களே. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அம்மா பொம்மி, உன்னதானே கேக்குறேன், பதில் சொல்லுமா? அது இல்ல பாட்டி, ம், நான் 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 மறந்துட்டேன் பாட்டி. மறந்துட்டியா? 50 பவுன் நகை, 5 லட்சம் ரூபாய் பணத்தை மறந்துட்டேன்னு கூலா சொல்ற? எங்க வச்சிருக்காத? உன் ஆத்தா கறிகிட்ட கொடுத்துட்டியா? பணத்தையும் நகையும் பக்குவமா வாங்கி உள்ள வச்சுக்கிட்ட, அப்படித்தானே? பணத்தை வாங்கலையா இல்ல மறந்துட்டியா? அதை யாருகிட்ட கொடுத்தோம், எங்க வச்சோங்கிறத மறந்துட்டியா? டேய் மது, இருடா. எதுக்குடா இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? பொம்மி இந்த மாதிரி பணம் வாங்கி இருந்தா என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாளே. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்புறது? அம்மா பொம்மி, நீ தானமா பணத்தை வாங்கி வச்சிருக்க. பேசாம அந்த பணத்தையும் நகையும் கொண்டு வந்து கொடுத்துருமா. இதுக்கு மேலேயே இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாமா? நான் கொடுத்துறேன் பாட்டி. நீ ஏமா இப்படி பதற? வச்சிருக்கிற இடத்துல இருந்து எடுத்து கொடுக்க போற, அவ்வளவுதானே? இங்க பாருமா, பணம் நகைக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? பொம்மி வாக்கு தவற மாட்டா, கரெக்டா கொடுத்துருவா, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரி சரி, இன்னும் நிறைய வேலை இருக்கு, எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்போம். ஆமாமா, இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு இவ வேற இப்படி பண்ணிட்டா. ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன இருக்கும்? வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்து எவ்வளவு அசிங்கமா இருக்கும். டேய் போடா பத்து, போடா. அட போங்கப்பா, எல்லாத்துக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே போனீங்க, வீடு விளங்குன மாதிரி தான். தாத்தா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னடா இது? நீங்க பண்ண வேலை இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு தெரியுமா? டேய், நான் என்னடா பண்ணேன்? என்ன தாத்தா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பொம்மி இறந்துட்டாங்கிறது என்கிட்ட இருந்து மறைச்சு இவளை கொண்டு இங்க நடிக்க வச்சிருக்கீங்க. இவ பெரிய கிரிமினலா இருக்கா. இவளை நம்பி மேல மேல பணமும் நகை கொடுக்க போறீங்களா? உங்க தலையில ஏறி உட்காந்து உலக அரசு பெரிய நாமத்தை போட்டுட்டு போறா. டேய் சித்தார்த், என்னப்பா என்ன சொல்ற நீ? தாத்தா, நீங்க நல்ல நோக்கத்தோட தான் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிரிமினல் கேம் ஆடுறா தாத்தா. இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இதுக்கு முடிவு கட்டணும். வாங்க போலாம். இருடா சித்தார்த், இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? இந்த கிரிமினல் கழுத்தில் தாளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ ராணி, என்னம்மா இது? என்னைய மன்னிச்சிரு பெருசு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் என்னாண்டிய விஷயத்த சொன்னாரு. சித்தார்த், நான் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும், அது எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடுச்சுப்பா. இங்க பாரு சித்தார்த், கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இல்ல தாத்தா, இனி இந்த சூழ்நிலையில என்னால அமைதியா இருக்க முடியாது. உடனே நான் கீழே போறேன். பாட்டி மத்த எல்லார்கிட்டயும் இவ பொம்மி மாதிரி இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கா, கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம எல்லாரும் ஏமாத்துற விஷயத்த நான் சொல்ல போறேன். சொன்னா கேளுடா. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த ராணி தப்பானவெல்லாம் இல்லடா. நடிக்க வந்த இடத்துல மனசு மாறி ரொம்ப நல்லவளா ஆயிட்டாடா. இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நல்லவடா. இல்ல தாத்தா, இந்த மாதிரி கிரிமினல் பொம்மின்ற பேர்ல இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இவள இது வீட்டை விட்டு அனுப்புடு தாத்தா. இவ மூஞ்ச பார்த்தால இரிட்டேட் ஆகுது. எப்பேற்பட்ட கேடு கெட்டவ இவ. டேய் டேய், கொஞ்சம் பொறுமையா பேசுடா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இவ அப்படியாப்பட்டவெல்லாம் இல்ல. ஏய், ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாத. உன்னை குப்பை மாதிரி கசக்கி வெளியே வீசுறேன். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்கதானே இந்த வீட்டுல நாம எல்லாரும் இருக்கோம்.
டேய் சித்தார்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. தாத்தா தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நீங்க ஏய். எவ்வளவு தடுத்தாலும் நான் சொல்லியே தீரணும். இனியும் சொல்லாம விட்டா அது நான் பொம்மிக்கு செய்யற பெரிய துரோகம் தாத்தா. பொம்மிக்கா அண்ணா என்னடா சித்தார்த் என்னென்னமோ சொல்றியே? அண்ணா ஏன்டா அழுகுற? என்னாச்சுண்ணா? ஐயோ அண்ணா என்ன பாச்சு? அண்ணா அழாதண்ணா. சித்தார்த் என்னடா? என்னாச்சுண்ணா? சொல்லுடா. அண்ணா பாட்டி நம்ம பொம்மி செத்துட்டா பாட்டி. ஏங்க அஞ்சலா, பொம்மி வீட்ல இருக்கும்போது இவன் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறா? ஏண்டா சித்தார்த் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாம் சித்தார்த், இப்படி அபசகுணமா பேசக்கூடாதுடா. என்ன இன்னும் ஜான்சிய வேற காணோம். பாட்டி நம்ம வீட்டுல இருக்கிறது பொம்மி இல்ல பாட்டி. ஐயோ எனக்கு எதுவுமே புரியலையே ஆண்டவா. நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? எனக்கு செத்துலாம் போல இருக்கே. அஞ்சலா ப்ளீஸ். பொம்மி இல்ல இல்லன்னு சொல்றியே, கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிறாளேடா அவ. ஆமா பொம்மி இங்க வாமா, இங்க வா. ஏடா இவன் செத்து போயிட்டான்னு வாய் கூசமா பேசுற நீ? இந்த உருவ ஒற்றுமையாலதான் நம்ம எல்லாருமே ஏமாந்துருக்கோம். நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டா. இவ காசுக்காக எது வேணா பண்ணுவா பாட்டி. இவ பேரு பொம்மி இல்ல பாட்டி, இவ பேரு ராணி பாட்டி, ராணி. ஏய் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன மகாராணி ஏட்டம் வர? கிளம்ப. அம்மா இத பாருமா ஜான்சி, எங்க குடும்ப மானம் மொத்தமும் போயிடுமா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, அவங்கள விட்டுடுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. இங்க பாருங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. சித்தார்த் சீக்கிரமா வண்டியில இருங்க, போங்க. பொம்மி போயிட்டான்னு ஒரு பாறாங்கல தலையில தூக்கி போட்டாங்க. இப்ப சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் மேல பொம்மி இல்ல இவ ராணின்னு சொல்றாங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. ஒரே நாள்ல இந்த வீட்டுல இப்படி எல்லாமா நடக்கணும்? ஐயோ அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தவங்களோட வேஷம் கலைஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படுங்க. ஐயோ தாடிகாரா, இங்க பாரியா, என்னைய பத்தி சொல்றேங்கிற பேர்ல நீ மாட்டிக்கின. பேசாம உன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம். நான் தான் நீ நடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, பின்ன எதுக்கு வெளியே இருந்து திருட திட்ட போட்டேன்? அந்த கடுப்புல தான் நான் இப்படி பண்ணேன். இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ அந்த துரோகத்தை நான் பண்ணலையா? ஏய் திரும்ப திரும்ப போய் சொல்லாத. அந்த துரோகத்தை நான் பண்ணலன்னு நிரூபிக்கவா? ஏய் சும்மா வாய் உதாரணம் விடாத. வாய் உதாரெல்லாம் இல்லையா? இந்த ராணி சொல்ல மாட்டா, செயல்ல தான் காட்டுவா. எல்லாம் சும்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இவ்வளவு வண்டியில ஏத்துங்க. முதல்ல கண்ண கூட. இங்க பாருங்க, யாராவது கிட்ட வந்தீங்க நான் இவ்வளவு போட்டு தள்ளிடுவேன். அக்கா வேண்டாம் அக்கா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க.
யாரு யாருக்கு அக்கா? என்னவோ கூட பொண்ணு விளையாட்டம் வந்துட்டு அக்கா அக்காங்கிற. இந்த மாதிரி பேமானி எல்லாம் ஏன் தங்கச்சி ஆக முடியுமா? நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் பீஸ். நீ எல்லாம் பூமிக்கு பாரம் தான். ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. என்ன நடந்துச்சு? யார் உன்னை இங்க கொண்டாந்தா? எவ்வளவு காசு குத்தாங்க? எல்லா மேட்டரையும் புட்டு புட்டு வை. அப்படி இல்ல உன்னை டப்புன்னு போட்டு தள்ளிட்டு அந்த கேஸையும் சேர்த்து வாங்கின்னு உள்ள போய்கினே இருப்பேன். ஏமா இப்படி பண்ண? யாரோ ஒரு பொண்ண கவிதான்னு கூட்டு வந்து பொம்மைக்கு தெரிஞ்ச பொண்ணு நடிக்க வச்சு என்னமா இதெல்லாம் அநியாயம்? என்ன மன்னிச்சிருங்க. நான் எது செஞ்சாலும் இந்த வீட்டோட நன்மைக்காகத்தான் செய்வேன். என்னம்மா வளர்ற? எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த ராணி மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது மாமா. என்ன பொம்மி எவ்வளவு பதவிசமான பொண்ணு, அடக்க உடக்கமா எல்லாரையும் மதிச்சு நடக்கிறவ. அவ மனசார யாருக்கு எந்த கெடுதலும் நினைச்சதில்ல மாமா. ஆனா இந்த ராணி அப்படி இல்ல மாமா. சரியான அடாவடி. அவ வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள அவ பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல மாமா. இதெல்லாம் பார்த்ததுல இருந்தே எனக்கு இவ பொம்மையா இருக்க மாட்டாளோன்னு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது மாமா. அதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சேன். நான் பண்ணது தப்புன்னு நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா இது? நீ இப்படி பண்ண போய் இப்ப சித்தார்த்தம் உள்ள போற மாதிரி ஆயிடுச்சேம்மா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணி சித்தார்த்தை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா சாவித்திரி எடுத்த முயற்சியாலதான் இவ்வளவு பெரிய ஆள் மாறாட்டத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு அவளை பாராட்டாம குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சாவித்திரி மட்டும் இல்லன்னா பொம்மிங்கிற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே அவன் நம்ம மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு போயிருப்பா. சரி எல்லாரும் உள்ள போங்க. நான் ஒரு வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்றேன். உள்ள போங்க. வாங்க. அத்த செம்ம அத்த, கரெக்டான பாயிண்ட சொல்லி தப்பிச்சிட்டீங்க. இந்த சாவித்திரிய எந்த கொம்பனாலையும் நெருங்க முடியாது. அவரு மெய்யாலுமே பாவம் மேடம். உன்ன வாய் முடியா இல்லையா? கோர்ட்ல இந்த ஆள் தான் பொம்மையை கொண்டான்னு வாக்குமூலம் கொடுத்த சாட்சி இருக்கு. மறுபடியும் அவங்கள வர வச்சு இந்த கேஸ தூசி தட்டி எடுக்கிறேன். அதே மாதிரி நீதான் பொம்மின்னு அந்த ரிப்போர்ட்டை யாரும் மாத்தி எழுதியிருக்காங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு மொத்தமா கோர்ட்ல சப்மிட் பண்ணா போதும். நீ சொல்றியே இந்த தாடிக்காரு, இந்த ஆளுக்கு தூக்குதான். கட்டின பொண்டாட்டிய கதற கதற கொன்னா விட்டுருவோமா? ஐயோ மேடம், சத்தியமா அவரு செத்து போன அந்த பொம்மை அக்கா மேல உசிரியா வச்சுன்னு இருக்காரு மேடம். நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு நம்புங்க மேடம். நீயே ஒரு ஃப்ராடு. நீ மத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். கோர்ட்டுக்கு வா, அப்புறம் தெரியும் என்ன ஆகும்னு. தூக்கு தண்டனையில இருந்து அந்த ஆளால தப்பிக்கவே முடியாது. ஜான்சியோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஜான்சி ஜெயிச்சந்தா ரெக்கார்ட்ஸ்ல வரணும். ஒரு வழியா அது நடந்துருச்சு. எத்தனை நாள் இதுக்காக வெறியா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சிருவேன். தொலைச்சு வாய மூடிட்டு கம்முன்னு இரு. இங்க யாரோ என் பக்கத்துல நின்ன மாதிரியே இருந்துச்சு. யாரு? உள்ள யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப பாத்திரம்லாம் தானா விழுது. ஒரு வேலை பூனையா இருக்குமோ? ஆமா ஆமா, அதான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போதே. எத்தனை நாள் நான் கனவு கண்டிருப்பேன்.
இப்படி காசு மேல படுத்து பொறலணும்னு அந்த கனவு இப்பதான் நிஜமாயிருக்கு. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேலை இது, வாசக்கதவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. என் காசு இப்படி போச்சு. ஐயோ யாரு 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 யாரு? ஐயோ யாரு யாருன்னு கேக்குறல. யாரு யாரு யாரு? என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க. விட்டுருங்க மன்னிச்சிருங்க. ஐயோ என் பணம் போச்சு. கொஞ்ச நேரத்துல என் உசுரம் போயிருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். அந்த இனிப்பெல்லாம் பக்கமே போக கூடாது. காசு காசப்பட்டு எல்லாம் போச்சு. அம்மா அம்மண்ணா, என்ன யோசனை? சித்தார்த் ராணி 2 பேரையும் ஜெயிலுக்கு அமிச்சாச்சு. அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு ப்ரூவும் பண்ணியாச்சு. ராணிக்கு தண்டனை நிச்சயம், அந்த சித்தார்த்துக்கு தூக்கு நிச்சயம். இந்த சந்தோஷமான நேரத்துல ஹாப்பியா கொண்டாடுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி டிஸ்டர்ப்டா நின்னுட்டு இருக்க? இல்ல மனோ, நீ தப்பு கணக்கு போடுற. அந்த ராணி அத்தை கிட்ட பேசிட்டு போனதுல இருந்து என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. ஏய், நீ சொன்னது கரெக்ட் தான். அவ சாதாரண ஆள் இல்ல. அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இல்லன்னா அம்மா கிட்ட இவ்வளவு திமிரா பேச மாட்டாளே. மறுபடியும் அவ இந்த வீட்டு படியை மிதிக்கவே கூடாது. அதுக்கு ஸ்ட்ராங்கா ஏதாவது செய்யணும். என்ன பண்ணலாம்? அவங்கள ஸ்ட்ராங்கா ஏதாவது செய்யணும்னா இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுதான் ஒரே வழி. என்ன பாக்குறீங்க? இது என்னோட முடிவு இல்ல, அத்தையோட முடிவு. ஆனா இது மட்டும்தான் ஒரே வழி. ஒவ்வொரு தடவையும் சித்தார்த் விஷயத்துல ஏதாவது நடந்துரும் காத்திருந்து கடைசியில ஏமாந்து போறதே வேலையா போச்சு. இத்தனை நாள் அவங்க வீட்டுக்குள்ள இருந்தப்போ அவங்க மேல கைய வச்சா நாம தான் பண்ணோன்னு சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அதனாலதான் நான் அடக்கி வாசிச்சேன். ஆனா இப்பதான் போலீஸ் கஸ்டடியில இருக்காங்கல்ல, அவங்க லாக்அப்ல இருக்கும் போதே அவங்கள மேலோகத்துக்கு அனுப்பி வச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, சித்தார்த்த ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதுக்கே பொம்மி இவங்களை புரட்டி எடுப்பா. இப்போ சித்தார்த்த கொல்றதுக்கு வேற பிளான் போடுறாங்க. இவங்க சகவாசமே வேணான்னு கொஞ்சம் தள்ளி நிக்கிறதா நல்லது போல இருக்கு. மாமா, என்ன நீங்க எதுவும் பேசாம சைலண்டா இருக்கீங்க?
இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் தான் பிளான் பண்றீங்கல்ல, பண்ணுங்க பண்ணுங்க. வர வர நீங்க ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கீங்க. என்னன்னு தெரியல. சரி தமன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டான ஆளுங்க கிட்ட இந்த விஷயத்தை தள்ளி விட்டா போதும். அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க, பக்காவா காரியத்தை முடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். ஒரு வேலை வந்திருக்கு உனக்கு. என்னன்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம் மேடம். அவரு கார்ல எல்லாம் வரமாட்டாரு, அவரோட ரதத்துல தான் வருவாரு. ரதமா? இதோ வந்துட்டாருல. ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தோ மார்க்கே வந்துச்சே. நான் ராணி இருக்கிறா. நல்லா இருக்கிற மார்க்கு, நீ நல்லா இருக்கிறியா? மார்க்கு, தாத்தா உன்னையாதான் மலை போல நம்புகிறாரு, பார்த்து செய்யினா. எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்த்து முடிக்க மாட்டோமா என்ன? நான் வந்துட்டேன்ல, ஒரு கவலையும் வேணாம். என்னையா சும்மா மார்க்குன்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? பிபி சார், நீங்க புதுசா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு மார்க்க பத்தி முழுசா தெரியல. அதனையா பேரே ஒரு மார்க்கமா இருக்கு சார். அவர் முழு பேரு மார்க்கண்டேயன். அதாவது மார்க்கண்டேயன் உயிரை யமன் எடுக்காம விட்டதா தான் ஒரு கதை இருக்கு. ஆனா இந்த ஆளு மார்க்கண்டேயன் பேரை வச்சுக்கிட்டு மத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்குன்னே இருக்காரு சார். என்னையா சொல்ற? அட ஆமா சார். அவர் ஒரு ஆளை பார்த்தாலே அவன் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, என்ன ஏதுன்னு ஒரு பெரிய மார்க்கே போட்டுருவாரு. ஆனா அதுல பிசுரே இருக்காது சார். சார் அவரே வந்துட்டார் சார். வணக்கம் பிபி சார். நீங்க மார்க் தானே? மார்க்கே தான். வழக்கமா நீங்க தான் எல்லாருக்கும் மார்க் போடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தடவை நான் உங்களுக்கு மார்க் போட போறேன். 100க்கு 0. முதல் தடவையா இந்த கேஸ்ல நீங்க எங்கிட்ட தோக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சார். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு கேஸ கண்ணா பின்னான்னு கண்ணை முடிக்கிட்டு எடுக்க மாட்டேன். அந்த கேஸ்ல உண்மை இருந்தா, நான் வாதாடுறவங்க பக்கம் நியாயம் இருந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். அதுல நியாயம் இருக்குன்னு என் மனசுல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கடவுளே வந்து என் எதிரில வாதாடினாலும் நான் தான் ஜெயிப்பேன். For a while, whether he will be put in jail on the tortured. யுவர் ஆனர், இத நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். சித்தார்த்த ஜாமீன்ல வெளியில விட்டா அவருக்கு இருக்கிற பண பலத்தை வச்சு எல்லா சாட்சிகளையும் விலைக்கு வாங்கி அவரு தன் மேல் குற்றம் இல்லைங்கிறத நிரூபிச்சிருவாரு. ஆகவே தயவு செஞ்சு நாமளே அந்த தப்புக்கு வழி செய்ய வேண்டாம்னு தான் தோணுது யுவர் ஆனர். அத பத்தி கொஞ்சம் யோசிங்க யுவர் ஆனர். இங்க பாருங்க பிபி, ஒருத்தரை பத்தி குற்றம் சாட்டும் போது அவரோட பின்னணி என்னன்னு பார்க்கணும். அவர் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்ல. அஞ்சலி ஸ்வீட்ஸ் திரு தெய்வநாயகத்தோட பேரன். வழி வழியா இந்த சமூகத்துக்கு பல சமூக நல பணிகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால கணம் நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு சித்தார்த்து போன்ற சமூக அந்தஸ்து உள்ள ஒருவர் ஒரு கொலையை செய்ய வாய்ப்பே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸ்ல இருந்து அவருக்கு ஜாமீன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் அவருக்கும் ராணிக்கும் இப்போதுதான் திருமணம் நடந்தது என்பதை கருத்தில் கொண்டு இவர்கள் இருவருக்கும் உடனடியாக ஜாமீன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், சித்தார்த் பெரிய ஆளு,
சமூகத்துல பெரிய அந்தஸ்துள்ளவர்னு இவர் சொன்னாரு. அப்படிப்பட்ட சித்தார்த் அவருக்கு இருக்கிற பணபலத்தையும் சமூக அந்தஸ்தையும் தவறா பயன்படுத்தி சாட்சிகளை ஈஸியா விலைக்கு வாங்கிடுவாரு. இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். அதனால தயவு செஞ்சு அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது யுவர் ஆனர். உடனடியாக அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்து விசாரணை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிபி, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சித்தார்த்தை போலீஸ் தரப்பில் விசாரிக்க அனுமதிக்கிறேன். அவரை 5 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய வாக்குமூலத்தை இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்ய போலீசுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இதுக்கு அடுத்ததாக ராணியோட ஜாமீன் மனு வந்திருக்கீங்க. ராணி 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 அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றீங்க? சரியான சொதப்பல். எப்படியோ எல்லாத்தையும் கண்ண கட்டின மாதிரி ஏமாத்தி ராணி வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இவ ஒருத்தி வெளியில வந்துட்டானா 1000 குடைச்சல் கொடுப்பான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நம்ம திரும்ப திரும்ப கையால் ஆகாதவங்க நிரூபிச்சுட்டே இருக்கோம் மனு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பிபி என்னடானா வாயே திறக்காம பேன்னு முழிச்சுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. விடுத்தமண்ணா, நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போம். மனோ, அந்த ராணி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு தான் வருவான்னு தோணுது. அதுவும் இந்த வீட்டுல அவளுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னு பெரிய கோஷ்டியே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளை அவங்க இங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. அது மட்டும் நடக்கவே கூடாது. அவ மட்டும் இங்க திரும்பி வந்துட்டா அது நமக்கு முதல் தோல்வி. அதை நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஆனா அதை எப்படி தமன்னா தடுக்க முடியும்? அம்மா இருந்தாலாவது ஏதாவது ஐடியா பண்ணுவாங்க. இந்த நேரம்னு பார்த்து அந்த ராணி ஆள்மாறாட்ட கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டான்னா நிச்சயமா அவ திரும்பி வரவே மாட்டான்னு அஞ்சலி ஸ்வீட்ஸ சாவித்திரி ஸ்வீட்ஸ்னு மாத்துறதுக்காக வக்கீல பாக்குறதுக்கு அம்மா போயிருக்காங்க. இப்ப நாம என்னதான் பண்றது? கவலைப்படாத மனோ, இருக்கவே இருக்காரு உங்க அப்பா. அவர்கிட்ட பேசி எக்காரணத்தை கொண்டு அந்த ராணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இங்க பாருங்க, இந்த குப்பத்துக்காரிய உங்க பொண்ணை ஏத்துக்கிட்டீங்கன்னா இவள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இவள விட முடியாது. தமன்னா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிருக்காத. வழிய விடு. விட முடியாது. என்ன பண்ணுவ? இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் உன் குப்பத்துக்குள்ளதான் செல்லுபடியாகும். இது எங்க வீடு. அப்போ சித்தார்த்த என் கழுத்துல கட்டின தாலி பொய்யா? ஆமா, போய்தான். எப்படி பொய்யாகும்? அவர் என்ன நினைச்சு இந்த தாலியை என் கழுத்துல கட்டினாருங்கிறது முக்கியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனசார நான் இந்த தாலியை என் கழுத்துல வாங்கினேன். இந்த ஜென்மத்துல என் புருஷன்னா அது சித்தார்த் மட்டும்தான். அவர் இன்னைக்கு என்ன ஏத்துக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன பொண்டாட்டியா ஏத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான உரிமையை எனக்கு கொடுத்தது இந்த தாலி தான். இது பாரு, இந்த சென்டிமெண்ட் டைலாக்ல இங்க வேண்டாம். முதல்ல வெளியில கிளம்பு. இந்த தாலிய காமிச்சு வீட்டுக்குள்ள புகுந்து மொத்தத்தையும் ஆட்டை போடலாம்னு நினைக்கிறியா? அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்ன? சித்தார்த்தே உன்ன மனைவியா ஏத்துக்காதப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அதுவும் சித்தார்த் உன்னை எவ்வளவு வெறுக்கிறான்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஓ, அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலையை பார்த்துன்னு இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரையும் ஏத்துக்க வைக்க தெரிஞ்ச எனக்கு பாட்டி அம்மாவையும் சித்தார்த்தையும் ஏத்துக்க வைக்க ரொம்ப நாளா ஆவாது. அதையும் செஞ்சு காமிப்பா இந்த ராணி. ஹேய், இங்க பாரு, உன் கற்பனை நல்லதா இருக்கு. ஆனா ஒரு கையால ஓசை எழுப்ப முடியாது.
2 கையும் சேர்ந்து தட்டினாதான் சத்தம் வரும். கிளம்ப முதல்ல. ஒரு கையால ஓசை எழுப்ப முடியாதா? நீ ஏதோ மாடர்னா இருப்பேன்னு பார்த்தா பழைய பஞ்சாங்க டயலாக் எல்லாம் விட்டுனுருக்கிற. இந்த பாரு, நான் தான் சொல்றேன்ல, சித்தார்த்து என்ன வெறுக்கிறாரோ விரும்புறாரோ இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு அவரை புடிச்சுக்குது. நான் இந்த வீட்டு மருமக. கட்டின தாலியோட புது கருக்கு கூட கொலையாம அப்படியே மஞ்சத்தாலியோட நின்னு இருக்கிறேன். அப்படி இருக்க சொல்ல நீ என்னைய தடுக்கலான்னு பாக்குறியா? ஏம்மா நீ இவ்வளவு முரட்டுத்தனமா ஏமா நடந்துக்கிற? நீ இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியோட நுழையணும்னு நான் நினைச்சேன். தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி அமைதி போராட்டம் எல்லாம் இவங்களாண்ட வேலைக்கே ஆவாது. அதிரடி தான் நடக்கும். இப்படியாவது மார்க் மூலமா சித்தார்த்த வெளியே கொண்டு வரணுமா? ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். வெளியே கொண்டு வந்துடலாம்லமா? அதெல்லாம் பாத்துக்கலாம் தாத்தா. வெளிய வரணுங்கிற ஆசை உங்க பேரனுக்கும் இருக்கணும். அவர் இன்னும் விட்டேத்தியால இருக்கிறாரு. அவருக்கும் விருப்பம் இருந்து நமக்கு ஒத்துழைப்பு குத்தாதான் அது நடக்கும். இல்ல காலத்துக்கும் உள்ளே இருக்க வேண்டியதுதான். பாப்போம், மார்க் ஏதாவது மார்க்கத்தை காமிக்காமலா போயிருவாரு. தாமரக்கா, எக்கா, வராத, கிட்ட வராத, வேணாம். நீ சொன்ன மாதிரியே நாங்க கோர்ட்ல போய் சொல்லிடுறோம். என்ன ஒலர்னு இருக்கிற? இல்ல நாங்க கோர்ட்ல சொன்னதெல்லாம் பொய் சாட்சி தான். ஐயோ, தயவு செஞ்சு விட்டுரு. நாங்க உடனே கோர்ட்டுக்கு போய் நாங்க பொய் சாட்சி சொன்னதுனாலதான் சித்தார்த்து அரெஸ்ட் ஆனான்னு சொல்லிடுறோம். ஆமா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுரு. இதுக்கு மேல அடி வாங்கறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. என்ன அவனுங்க தானா வந்து சரண்டர் ஆகுறானுங்க? ஓ, உண்மை அக்கா வேலையா இருக்குமோ? சரி சரி, நடங்க, கோர்ட்டுக்கு நானும் வரேன். ஐயோ, வேணாம், நீங்க எங்கேயும் வர வேணாம். நீங்க இங்கேயே இருங்க. நாங்க கோர்ட்டுக்கு போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு திரும்ப இங்க வந்து உங்ககிட்ட சொல்றோம். ஐயோ, எங்க குலதெய்வமே நீங்க தான். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களெல்லாம் நம்ப முடியாது. நானே கூட்டின்னு போய் உங்களை கோர்ட்ல விடுறேன். நீங்க அங்க வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அப்படி சொல்லல என்ன நடக்கும்னு தெரியும்ல? இல்ல நாங்க உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம். இல்லனா நீங்க எங்களை அடிச்சே கொன்னுடுவீங்க. எங்களுக்கு தெரியாதா? நார பசங்க சொல்றது பொய். இதுல இத்தனை கெத்தா வெளியே சுத்தின்னு இருக்கானுங்க பாரு. இவனுங்களெல்லாம் விடவே கூடாது. நல்ல வேலை நான் பொம்மின்னு நினைச்சு என்னாண்ட சரண்டர் ஆகி உண்மையை சொல்றேன்னு வேற ஒத்துக்குனானுங்க. அந்த பயம் இருக்கட்டும். நடங்க கோர்ட்டுக்கு. வாங்க. முதல்ல போய் அண்ணன் கிட்ட சொல்லிடணுமே. டேய், கோர்ட்டுக்கு போறதுக்கு நம்ம ஆளுங்களாம் ரெடி தானே? அண்ணா, எல்லாம் ரெடியா தானே இருக்காங்க. அண்ணா, ஏய், என்னடா ஒரு பெரிய பிரச்சனை? டேய், முதல்ல விஷயத்த சொல்றா. அந்த ராணி இல்லனா ராணி? ஆமா, அது நம்ம ஆளுங்க கிட்ட வந்து பேசிச்சுனே. என்னடா சொல்ற? ஆமாண்ண, நாங்க பொய் சாட்சி சொன்னதுனாலதான் சித்தார்த்து அரெஸ்ட் ஆனார்னு சொல்லிடுறோம். அண்ணா, என்ன நம்புங்கண்ணே. போன் அடிக்குது, எடுக்கலாம்ல? நீயே எடுத்துக்கோ. தமன்னா, தவமணி தான் கால் பண்றாரு. சார், ஒரு பெரிய பிரச்சனை சார். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இந்த ராணி இருக்கால, அவ பொம்மை மாதிரி வேஷம் போட்டு நம்ம ஆளுங்களை மிரட்டி இருக்கா போல இருக்கு சார். அவங்களும் பயந்து போய் பொய் சாட்சி சொன்னோன்னு ஒத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சார். என் மேல என்ன தப்பு இருக்கு? இல்ல என்ன சார் தப்பு கண்டுபிடிச்சீங்க? ஆமா சார், உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அத மறைச்சிருக்கீங்க சார். என்னது? என் மேல எஃப்ஐஆரா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிபி சார், அவர் வேணும்னே உங்களை டென்ஷன் படுத்துறாரு. டென்ஷன் ஆகாதீங்க சார். நீங்க சும்மா இருங்க சார்.
இவர் ஏமலே எஃப்ஐஆர் இருக்குங்கிறாரு. இதை நான் சும்மா விட மாட்டேன் சார். என்ன தேவையில்லாம நீங்க டென்ஷன் படுத்த பாக்குறீங்க. நான் டென்ஷனே ஆக மாட்டேன் சார். இந்த கேஸ்ல சித்தார்த்துக்கு தூக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். என்ன சார் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? இங்க பாருங்க, எதுக்கும் ஒரு பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. இல்லனா கோர்ட் முடியறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிட போகுது. எல்லாரும் உள்ள போலாம். வாமா தாமரை. கோர்ட்ல இருந்து உன்னை கூப்பிடுறாங்க போல இருக்கு. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் இப்பொழுது கத்தி முனையில் அமைதியாக உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. வேணா தவமணி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கேன், சாயங்காலம் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இல்ல இந்த தவமணியோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு கேட்கலாமா? நல்லா இருக்கும், இரு. ஆரம்பிக்கலாங்களா? யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த கேஸ் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணமான விஷயம். அதுவும் முக்கியமா இந்த கேஸ்ல நடந்த விஷயம் என்னன்னா, தன் மனைவிய தானே கொலை செய்ததா இந்த கோர்ட்ல வச்சு சித்தார்த்தே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் செய்த கொலைய கண்ணால் பார்த்த சாட்சியத்தையும் இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருந்தோம். ஆக இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு சித்தார்த் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க இருந்த தருணம். இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு காவல்துறைக்கு நான் உத்தரவிடுகிறேன். சித்தார்த்த குற்றவாளின்னு நினைச்சு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுக்காக இந்த கோர்ட் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறது. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் குற்றவாளி இல்லை, நிரபராதி என இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சித்தார்த் கையால் தாலி கட்டி கொண்ட திருமதி பொம்மிக்கு சொத்துக்கள் அனைத்தும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சித்தார்த் கையால் தாலி கட்டி கொண்ட திருமதி ராணி அவர்களுக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ் மற்றும் இனிப்பு இல்லம் சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்துக்களும் சேரும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அது பொம்மி அக்கா கொன்ன கேஸ்ல சும்மானா உங்களை ஜெயிலுக்கு வலிச்சுன்னு போயிடுறாங்க. அந்த கேஸ்ல இருந்து ஒரே அடியா தலை மூழ்கின்னு வந்தா மாதிரி நினைச்சு தலைக்கு என்ன வச்சு தலை மூழ்கிருங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருப்பா, ராணி சொல்றது சரிதான். இந்த கேஸ் நம்மள பாடா படுத்திருச்சுப்பா. தயவு செஞ்சு நெல்லுடா. இருங்க வரேன். அஞ்சல, உன் பேரன் வந்துட்டான், வெளியே வாமா. சித்தார்த், சித்தார்த், நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்ட பாட்டி. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. பாட்டி, அஞ்சல,
அம்மா ராணி, பொம்மி இடத்துல வச்சு உன்னை பார்க்க உன் பாட்டிக்கு இன்னும் மனசு வரல. கூடிய சீக்கிரமே எல்லாம் மாறுமா. இரு, அத்தை வைக்கட்டும். நான் தலை முழுகுனது கேச மட்டும் இல்ல, உன்னையும் தான். இனிமே என்கிட்ட வந்து கண்டதையும் பேசி வெறுப்பேத்தின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னது தலை முழுகுறீங்களா? என்னங்க இது சம்பந்தமே எல்லாம் பேசலே போறீங்க? இல்ல சித்தார்த், நீ வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்புன்னா அது இவள மாதிரி ஒருத்திக்கு தாலி கட்டினதுதான். அந்த காரணத்தை காட்டி நீ இல்லாத நேரத்துல கூட இங்க உட்கார்ந்துகிட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அப்புறமா நீ உள்ள போ. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? உங்களுக்கும் உங்க பையனுக்கும் மாறி மாறி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா? பேச்ச கேட்க கேட்க நாராசமா இருக்கே. நீங்க மட்டும் பேசுறது என்ன? என் காதுல தேனாவா வந்து பாயுது? அதுவும் நாராசமா தான் வந்து உழுந்து நிறுது. ஏய், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அப்பா, சித்தார்த் இல்லாதப்பவே அவனை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணும் ஊன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்து டேரா போட்டுக்கிட்டு இருந்தான். இப்பதான் சித்தார்த் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சுல்ல, இப்ப மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கான்? நானும் அசந்து தூங்கினே இருக்கிறேன், மறுபடியும் வந்து என் பக்கத்துல படுத்துக்கின்னு என் மேலேயே பள்ளிய தூக்கி போடுவானே, பெரிய பெஜாரா இருக்குது. யோ தாடி, யோ ஏன்ச்சு தொலையா? யோ தாடிகாரா எந்திரியா? நான் தான் தப்பு பண்ணு சொல்லிட்டு இப்ப நீ வந்து என் பக்கத்துல படுத்திருக்கியா? நீ முதல்ல இங்க இருந்து போ. யோ வேணாயா, செம்ம காண்டாயிருவேன் சொல்லிட்டேன். மறுபடியும் கட்டில் மேல ஏறி வந்து பத்துக்குன்னு என்னையே குத்தம் சொல்றியா? போய் சொல்லாத நீ. கண்டிப்பா நான் எதுவும் பண்ணல, நீதான் ஏதோ பிளான் பண்ணிருக்க. ஏ அப்படியே பண்ணிட்டாலும் பக்கத்துல வந்து பத்துக்குன்னு சும்மா பிலிம் காட்டுன்னு இருக்கிறியா? என்னது, ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டாங்களா? விடக்கூடாதே. தம்பி சித்தார்த், என்னது? என்ன இல்ல, கண்ணத்துல. ஏங்க கால காத்துல வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டனா? தர்ஷினி, ஒரு கிரீன் டீ. அண்ணா, அண்ணா அண்ணி. என்ன நீயும் அந்த ராணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியா? இன்னைக்கு நான் அவளை வெளியே அனுப்ப போறேன். உங்களோட எண்ணம் அப்படி இருக்கு, ஆனா கண்ணம் வேற மாதிரி சொல்லுது. கண்ணம்மா? கண்ணத்துக்கு என்ன? போன் எடுத்து பாருங்க தெரியும். இந்த கண்ணம், இந்த கண்ணம். அண்ணா, அவள அண்ணா. ஐயோ மானம் போச்சு. எல்லாரும் அதை பார்த்துட்டு தாடிகாரனாண்ட என்னன்னு கேட்டிருப்பாங்க. இவன் வேற. நான் தான் பக்கத்துல இருந்து பட்டு அது இதுன்னு சொன்னேன்ல,
என்னது இது? என்னது இது? யோ என்னயா தூக்கத்துல வந்து என் பக்கத்துல பத்ததும் இல்லாம என் மேலயே கைய போட்டுக்கிட்டு பத்துக்கின்னு இப்ப என்னாண்டே வந்து இது என்னதுன்னு கேக்குற? உனக்கு ரொம்ப திமிரா போச்சு. அதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஓ அசிங்கம் அசிங்கம். எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் லாயர் வரட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். முதல்ல நான் போய் குளிக்கிறேன். சை. டேய் சித்தார்த், என்னடா அப்பா இப்பதான்ப்பா அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். ஏன் தடுக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா நீங்க? பாத்தியா அந்த ராணியோட மூஞ்சி ஊசி போன படம் மாதிரி உருன்னு ஆயிடுச்சு. 2 பேருக்கும் டிவோர்ஸ் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவளை கழுத்து பிடிச்சு நானே வெளியே தள்ளுறேன். டேய் பது, என்னடா இப்படி பேசுற? அப்பா அந்த பொம்மையே இவனுக்கு ஏத்தவ கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் சாதாரண ஆளா? ஏதோ குப்பத்தில் இருந்தவளை கோபுரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இவன் சொல்ற இடத்துல வந்து கையெழுத்து போடு. இந்த பாரியா கடைசியா கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லு. கையெழுத்து கண்டிப்பா வேணுமா? நீ இன்னைக்கு கேட்டாலும் சரி, நாளைக்கு கேட்டாலும் சரி, இன்னும் 1 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சரி, ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல வந்து கையெழுத்து போடு. 2 பேருமே சைன் பண்ணிட்டீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குமா? நான் கையெழுத்து போடுறேன் சார், கொடுங்க. இந்த பாரியா அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா முழிக்காத. ஒரு தபாக்கு 2 தபா நல்லா யோசிச்சுக்கோ. யோசிக்கிற அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா? ஏய் சித்தார்த், வேண்டாண்டா, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுடா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சித்தார்த்தான் கையெழுத்து போட்டாச்சுல, அப்புறம் உனக்கு என்ன வேலை? ஓடு கையெழுத்த. அம்மா ராணி சொன்னா கேளுமா. அவன் தான் கேட்காம பிடிவாதமா இப்படி பண்றான். நீயும் அப்படி பண்ணாதம்மா. உங்க பேரனே கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் மான ரோஷம்லாம் இருக்காதா? ராணியோட வீம்பு என்னன்னு எங்க ஏரியால வந்து கேட்டு பாருங்க. சார் அத கொடுங்க சார். ஏய், கையெழுத்து போட்டாச்சுல, இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பு. ஒரே டென்ஷனா இருக்கே. யாரு? யாரு நின்ன மாதிரி இருந்துச்சு. சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. ஐயோ, என் கால்ல ஏதோ சுத்திக்கிச்சு. ஐயோ, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. இது சாதாரண கயிறு தான். இதுக்காகவா பயந்தோம்? யாரு? யாரு அது? பிடிங்க, என்ன பிடிங்க.
நான் எவ்ளோ கெஞ்சின எவ்ளோ கதர்ன, என்ன விட்டீங்களா? என்ன விட்டுருங்க, நான் என் வேம்பு சாரோட இந்த ஊரை விட்டே போயிடுறேன், எல்லா சொத்தையும் கொடுத்துறேன், என்னையும் வேம்பு சாரையும் விட்டுருங்கன்னு கெஞ்சினல்ல, என்ன விட்டீங்களா? என்ன கொள்ளு வேண்டி. கேக்குற நான் குதிக்க போனேனா? என்னமா இவ? உனக்கு என்ன பைத்தியம் கீட்டியும் பிடிச்சிருக்கா? நீ தானே செவுத்து மேல ஏறி நின்னு குதிக்கிற மாதிரி போன. இப்ப என்னடானா நான் குதிக்க போனேன் நானு எங்களையே கேள்வி கேக்குற? நீங்க அத்தனை பேரும் என்ன துடிக்க துடிக்க கொன்னவங்க. உங்க யாரையும் ஒரே அடியில நான் கொல்ல மாட்டேன். அணு அணுவா சித்திரவதை பண்ணி ஏண்டா நாம இன்னும் வாழ்றோம்னு நினைக்கிற அளவுக்கு கொடுமை பண்ணி கொள்ளுவேன். நான் கீழே போன் பேசிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்துல யாரோ நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க என் முகத்துக்கிட்ட வந்து என் முடிய பிடிச்சு செவத்துல அப்படியே அடிச்சாங்க. அப்படியே செவத்துல அடிச்சுட்டே இருந்தாங்க. ஒருவேளை அவங்கதான் எனக்கு கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருப்பாங்களோ? இங்க யாருமே இல்லையே. என்ன வளர்ற? இங்க யாருமே இல்லையே. சரி என்னாச்சு? சத்தம் போடாத. அவ இருட்டுல எதையாவது பார்த்து பயந்துருப்பா. இங்க பாருமா, வயசு பொண்ணு இந்த மாதிரி நேரத்துல தனியா இங்க வரக்கூடாது. வா கீழே போலாம். மனோ கூட்டு போலாம். போமா போ. கூட்டிட்டு வா. என்னங்க நல்லா இருக்குதா? ஏய் என்னது? ஐயோ, என்ன படிப்பெல்லாம் மறந்து போச்சா? நேத்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கல்ல மேரேஜ் சர்டிபிகேட். ஏய் அது எனக்கு தெரியாதா? அதை ஏன் கொண்டு வந்து ஏன் பாறையில படுற மாதிரி வச்சிருக்க? என்ன காலங்காத்தால என்ன மூடல் பண்றதுக்கு தானே? என்னங்க நீங்க பார்த்து சந்தோஷப்பட்டு பிரேம் போட்டு மாட்டலாமான்னு கேப்பீங்கன்னு பார்த்தா இப்படி தையத்தக்கன்னு காலங்காத்தாலே குச்சி நிறுவீங்க. இங்க பாரு, எப்படா உன்னை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா மேரேஜ் சர்டிபிகேட்ட என் எதிரில வச்சு வெறுப்பேத்துறியா? என்னங்க அடிக்க போறீங்களா? வேணாங்க, உங்களுக்கு கை வலிக்கும். உன்னை எல்லாம் அடிச்சு இந்த கையை அழுக்காக்க நான் போங்க, போய் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துன்னு வாங்க. என்னங்க பாக்குறீங்க? மெய்யாலுமே தான் சொல்றேன், கிளம்புங்க, போய் பேங்க்ல போய் எடுத்துன்னு வாங்க. ஏய், வெறும் 101 ரூபா எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு பேங்க்கு போகணும்? அந்த காசு இப்பவே என் பர்ஸ்ல இருக்கு, வாங்கிட்டு கிளம்பு. ஆஹாஹா, இந்த போங்காட்டெல்லாம் ஆடக்கூடாது, கரெக்டா ஆடணும். போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துன்னு வா, அப்பதான் நான் கிளம்புவேன். இப்பவே நான் போறேன். இன்னையோட எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன். இன்னைக்கு அவளை 2ல 1 பாத்துறேன். அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவளை அனுப்புறதான் முத வேலை. ஐயோ கடவுளே, இன்னும் நான் இந்த வீட்டுல என்னெல்லாம் பாக்கணுமோ தெரியலையே. ஏன் எங்க குடும்பத்தை எப்படி சோதிக்கிற? யார் யாரோ வந்து அதிகாரம் பண்ணிட்டு தெரியுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவா? அஞ்சல, என்னம்மா ராணி, என்னம்மா இதெல்லாம்? சொல்றேன். என்ன அன்லாக் ஆக மாட்டேங்குது?
போச்சு. இங்க எல்லாமே போச்சு. இப்படி பண்ணிட்டீங்களே. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு யாரோ ஒருத்திய பெரிய ஆளாக்கி இருக்கீங்களே. ஏங்க இப்படி பண்ணீங்க? நல்லா சொல்லுங்கம்மா. இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. பாட்டி பாட்டி Excuse me, sir. ஆமா, நீங்க யாரு சார்? We are from Mumbai. We are auditor team. இந்த அஞ்சலி சீட் சம்பந்தப்பட்ட எல்லா கணக்கு வழக்குகளையும் ஆடிட்டிங் பண்ணணும்னு மேடம் எங்களை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மேடமா? எந்த மேடம்? மிஸ்ஸஸ் ராணி மேடம் சார். அவளுக்கு ஆடிட்டிங் பண்றதுக்கு உள்ளூர் ஆடிட்டர் எல்லாம் பத்தாதா? மும்பைல இருந்து தான் ஆள் வரணுமா? இவ ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருதுங்க. இவ ஆட்டத்தை அடக்கியே தீரணும். அதோ வரேன். ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தைய விட வேண்டாம் சாவித்ரி அம்மா. மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி, இவளா நீ? யார கேட்டு என்னோட டெபிட் கார்டுலாம் பிளாக் பண்ணீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. உங்க எல்லார் கேள்விக்கும் மொத்தமா பதில் சொல்லிடுறேன். தப்பு பண்றவங்கள சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? டேய், இரண்டா அது என்ன? அவ இருக்கும்போது வாய் அடைச்சு நின்னுட்டு அவ போனதுக்கு அப்புறம் கத்தி என்ன பிரயோஜனம்? பேசுறான் பாரு பேச்சு. போச்சு, எல்லாம் போச்சு. அவளை மொத்தமா முடிச்சிட்டோம்னு நினைச்சோம். ஆனா மறுபடியும் அவ கிளம்பி வரா. ரவுடிங்களால அவளை எதுவும் பண்ண முடியல. சரி, கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டி விட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அதுவும் நடக்காம போச்சு. இப்போ எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாத்தலான்னு போனா கடைசியில மொத்த சொத்து அவ பேருக்கு மாறி நிக்குது. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே மலப்பா இருக்கு. அவ அத மெரிச்சு அவளை வழுக்கி விழ வச்சு என்ன புடிச்சு ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதானே உன் பிளானு? எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுறியா? பைப்ல தண்ணி வரலங்கிறது நிஜம். அப்போ நான் பிடிக்கும் போது மட்டும் தண்ணி எப்படி வந்துச்சு? திறந்து பாரியா. இங்க பாரு. பாத்தியா, தண்ணி வரும்போதே வரலன்னு போய் சொல்ற. எல்லாம் உன் பிளான் தானே? இந்த பிளான் பண்றதுல உன்னோட வேலை. அப்புறம் எப்படியா தண்ணி வருது? இல்ல, அதான் எனக்கும் புரியல. எல்லா வேலையும் உன்னோட தான். நீதான் ஏதோ பண்ணிருக்க. நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்புறம் என் நிம்மதியே போச்சு. போய் குளியா. தேவையில்லாம பிரஷர் ஏத்தி.
மாட்டிருந்த துட்ட காணோம். என்னையா நீ சும்மா தொண்டை காணும் துணியா காணும் சொல்லி இருக்கிற? எனக்குலாம் அதுவும் தெரியாது. இது எப்படி அங்க வந்தது? தானா கால் முளைச்சு வெளியே வச்சா? நீதான் ஏதோ பண்ணிருக்க. யாருக்கு தெரியும்? நீதான் தண்ணி வரும்போதே தண்ணி வரலான்னு சொன்ன. இத கூட நீயே அதை ஒழிச்சு வச்சுட்டு என்ன உள்ள கூப்பிடலான்னு நினைக்கிறியோ? யாருக்கு தெரியும்? சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்படியே வெளியே வந்து என் துண்டை எடுத்துப்பேன். முடிஞ்சா வந்து எத்துவோ. நான் வந்துருவேன். நீ வருவேன், நான் நிக்கணுமே. ஐயோ, ஆள விடுறா சாமி. அந்த பயம் இருக்கட்டும். யார் நம்பரா இருக்கும்? ஹலோ. ஹலோ சார், என் பேர் பிரசாந்த். சொல்லுங்க சார். நான் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாட்சிங் கிளப்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஏதாவது டொனேஷன் விஷயமா என்ன? நோ, அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி நாங்க ஜனங்க நடமாட்டம் அதிகமா இல்லாத இடத்துல பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்றதுக்காக நிறைய கேமராஸை அங்கங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃபாரின்ல இருந்து பேர்ட்ஸ், புதுவிதமான அனிமல்ஸ் ஏதாவது வந்திருக்குதான்னு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அந்த கேமராவை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படி பார்த்தப்போதான் ஒரு கொலைய என்னால பார்க்க முடிஞ்சது. கொலையா? ஆமா சார். காளியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில ஒரு பொண்ண நிறைய பேர் சேர்ந்து கொலை பண்ற மாதிரி தெரிஞ்சது. கொலை பண்றவங்களோட ஃபேஸ் எதுவும் அதுல பெருசா ரெஜிஸ்டர் ஆகல. ஆனா கொலை செய்யப்பட்ட பொண்ணு அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணதுல அவங்க முகம் கொஞ்சம் தெளிவா இருந்துச்சுங்க சார். யாரு என்னன்னே தெரியல. நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம்னு யோசிச்சப்போ ஒரு பழைய பேப்பர்ல அதே பொண்ணோட போட்டோவை பார்த்தோம் சார். யூ மீன்? ஆமா சார், ஒரு கல்யாண போட்டோ. அதுல அவங்க இருந்தாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பேப்பர்ல விசாரிச்சப்போ அந்த விளம்பரத்தை கொடுத்தது நீங்க தான் சொன்னாங்க. அந்த போட்டோல இருந்த லேடி தான் இறந்து போனது. அது என் வைஃப் பொம்மி சார். அப்ப அவங்க பொழைச்சிட்டாங்களா சார்? அவங்க ஸ்டில் தான் நான் ஆக்சுவலி பேப்பர்ல பார்த்தேன். சார் இல்ல சார், நீங்க பேப்பர்ல பார்த்தது என் வைஃப் சாயல்லையே இருக்க ராணிங்கிற பொண்ண. சார், என் வைஃபை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொன்னதுன்னு நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். நீங்க இமிடியேட்டா எனக்கு ஒரு காப்பி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? ஓ ஷூர் சார், நான் போன்ல என்னோட அட்ரஸ் அனுப்புறேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சார், நீங்க என்ன பாத்தீங்க? சார், நீங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க, நான் இமிடியேட்டா வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், நீங்க வாங்க சார்.